அதிகாரம் 3. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் சுவிசேஷ புஸ்தகங்களில் அவருக்கு 12 வயதான போது நடைபெற்ற சம்பவமும், அதன் பின்பு அவருக்கு 30 வயதான போது நடைபெற்ற சம்பவமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 வயதிற்கு பின்பும் 30 வயதிற்கு முன்பும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் கொடுத்து வந்த ஞானஸ்நானத்தின் ஆரம்ப ஊழிய பகுதி விவரிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் திரளான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதும், ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுவதும் இந்த அதிகாரத்தில் பிரதானமாக விளக்கப்பட்டிருக்கிறது. மேசியாவின் வருகை விரைவில் நடைபெறப் போகிறது என்பதை யோவான் ஸ்நானன் முன்னறிவிக்கிறான். ஏரோது தன்னுடைய பொல்லாப்பின் நிமித்தமாக யோவான் ஸ்நானனை கைது பண்ணி காவலில் அடைத்து வைக்கிறான். ஞானஸ்நானம் பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடம் வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அவருடைய காலத்தில் இருந்து ஆதாமின் காலம் வரைக்கும் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது.